ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜங்குக்கோடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் சேனல் அண்ட் எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட், இதனுடைய ஓன் இமேஜினேஷன். உங்களுக்கு இது பிடிக்கலனா யூ கேன் ஸ்கிப். ஐ டோன்ட் ப்ரெஷர் யூ ஆர் கம்பேர் யூ டு see திஸ் வீடியோ. ஓகே, நம்ம இந்த எஃப்எஃப் போடும்போது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். வலுவலும் இல்லாமல் குழு இல்லாமல் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நான் இந்த இன்ட்ரொடக்ஷனை. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் வயன். உங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. உன் தம்பி பேர் சாம் அண்ட் உங்கள் தங்கச்சி பேர் சனா. அம்மா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் லூனா. அண்ட் இதுதான் உங்கள் ஃபேமிலி சைடு. அம்மா ஜங்குக் சைடு பார்த்தீங்கன்னா ஜங்குக் அவங்க அம்மா அப்பா. அவனுக்கு அம்மா இல்லை, ஸ்டெப் மதர் தான் இருக்காங்க. அண்ட் ஜங்குக் அப்பா அந்த நாட்டோட அரசர். அண்ட் ஜங்குக் பிரின்ஸ். அம்மா ஜங்குக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயாங் அண்ட் அவனுடைய அசிஸ்டண்ட் ஜிமின். இந்த இன்ட்ரொடக்ஷன் போல நினைக்கிறேன். ஓகே, நம்ம வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அவங்க தான் காட்டுறாங்க. நீங்கள் ஒரு துணியை போட்டு அந்த துணியை மறைச்சிக்கிட்டு அந்த பேக் பண்ணுவாங்கள்ல, அந்த காலத்தில் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உன் தங்கச்சி உங்கள் தம்பியோ கண்ணை கலங்கிட்டு, வயன் உண்மையாக போடியா வயன், அப்போ நீ போய் சொல்லியான்னுட்டு உண்மையாக போடியா அப்போ நீங்கள் பார்த்துட்டு, டேய் சாம் லூனா ஏன்டி அழுவுறீங்க ரெண்டு பேரும்? நான் இங்கே பக்கத்தில் இருக்க ராஜ்யம் தானே போகிறேன், அதுக்கு எதுக்கு? ஆனால் உன்னால் டைனும் நான் பார்க்க முடியாதுல்ல. அம்மா தான் நாங்கள் பிறந்தோடனே இறந்து போயிட்டாங்க. இப்போ நீயும் எங்களை விட்டு போனாங்க. கூட யார் இருக்கா? அத்தை பக்கத்தில் தானே இருக்காங்க, அத்தை உங்களை பார்த்துப்பாங்க அத்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அழுதுட்ருக்காங்க. உங்கள் அத்தை பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு உங்கள் தம்பியும் தங்கச்சியும் அப்படியே ரெண்டு பக்கம் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு, வயன் பத்திரமா போயிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அத்தை, அவங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கோத்த. கடைசி உசுரை அவங்க தான் அத்தை, அவங்க நல்லா பார்த்துக்கோங்க அத்தை. நீ பத்திரமா சாப்பிட்டு நல்லா இருடி. நான் இருக்கிறேன் அத்தை, நான் கண்டிப்பாக சண்டை வந்துட்டு பார்த்துட்டு போகிறேன் அத்தை. சரிடி, பத்திரம். நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லூனாவும் வெளியே வரா. அவளுக்கும் அந்த கிண்ணமில் தான் வேலை கிடச்சிருக்கும், உங்களுக்கும் லூனாக்கும். ஏன்னா லூனாவுடைய அண்ணன் ஒரு சோல்ஜர். அவருக்கு ஒரு வார்னால் இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவளுடைய வேலை அவங்க தங்கச்சிக்கு லூனா கிடச்சிருக்கும். அண்ட் வயனுடைய அப்பா அவங்க வேலை செஞ்சிட்ருப்பார். அரசருடைய இந்த இம்பார்ட்டண்ட் சோல்ஜர் பாடி தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவரும் அந்த வாலில் தான் இருந்து போயிருப்பாங்க. அதனால அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்ல, அங்கே போனால் தான் உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன வேலை பார்க்கணுன்ட்டு. நீங்களும் லூனாவும் பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ உனக்கு என்ன சொன்னாங்களா லூனா? வயன் உனக்கே சொல்ல, எனக்கு எப்படி சொல்லுவாங்க? எனக்கு பயமாக இருக்குடி, ஏதோ தெரியலடி, பயமாக இருக்குடி. உனக்கு இருக்கும் எல்லாமே என்ன இருக்கும்? என்னடி எனக்கா பேசுகிற? என்னடி எதுக்கு பயந்து சாப்பிட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், சும்மா இரு. நீ சொல்லுடி லூனோ, நீ சொல்கிற 2 பேரும் சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. போனோடனே அந்த வெளியவே 2-3 பேர் நின்றுட்டு யார் உள்ளே அனுப்புறோன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போயிட்டு அந்த ஐடி கார்டு காமிக்கிறீங்க. ஓ வயன், மின்னுடைய பொண்ணா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு தலையாடுறீங்க. உங்கள் அப்பா சொல்லுவார் உன்னை பார்த்து, பெரிய பொண்ணாக தான் இருக்க. நீங்களும் ஒரு சின்ன சிரிச்சுட்டு போயிட்டீங்க. உள்ளே போகிறீங்க. லூனாவும் உள்ளே வரா. 2 பேரும் உள்ளே லூனா அடியே என்னடி இது இவ்வளோ இருக்குது, வெளியே ஏதோ அவ்வளோ இதுவாக இருக்குது, உள்ளடி இப்படி இருக்குது,
இப்போ தான் தெரியுது எதுக்கு நம்மளுக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, இவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. எல்லாம் இவங்களே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி நீங்கள் வந்து ஏய் கத்தாதடி அண்ணா கேட்க போகிறாங்க இவனா. கேட்டால் கேட்டுக்கூடாங்க, கேட்டால் மேலே தான் போடணும். போறியா? அட வேணாம், வா வான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்க. அப்போது ஒரு பையனுக்கு வராங்க. வந்து பையன் சொல்ல நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சைடு ஒரு படிப்பேன். உங்களை ராஜமாதா கூப்பிட்டாங்க. அதுதான் ஜங்குக்கோடைய ஸ்டெப் மதர். நீங்களும் உள்ளே போகிறீங்க. அந்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. போனால் நீங்கள் போய் பார்த்தா ஜங்குக்கோடைய அம்மா அங்கே உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு சின்ன போ பண்ணிவிட்டு கீழே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீ தான் மின்னுடைய பொண்ணா? நீங்கள் வந்து நாங்கள் தான் ராஜமாதா. உங்கள் அப்பா வாழ்வுன்னு பார்த்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எங்கள் அப்பாவா சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஆனால் வெளியே எதுவும் காமிக்கல. இன்னைக்கு என்ன சொன்னாங்களா? இன்னும் இல்லை ராஜமாதா. உன் வேலை என் பையனுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறது. நீங்கள் வந்து என்னது நண்பர் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு அரசருக்கு ஒரு பெண் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. நீங்கள் வந்து நான் ஒரு பெண், நான் எப்படி? ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவளுக்கு ஜிம்மின்ட்டு யாரோ. ஆமாம் இருக்காங்க. ஆனால் அவன் வந்து அவன் சண்டைக்கு சொல்லி கொடுக்குற அசிஸ்டண்ட். நீ அவன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்க அசிஸ்டண்ட் நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் வந்து முழிக்கிறீங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. உனக்கு டவுட் இருக்கலாம் ஏன் நம்மளை எடுத்தாங்கன்ட்டு. எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அதனாலன்னு சொல்ல. நீங்கள் வந்து நன்றின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு போ பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துட்டு நம்மளே அனுப்புகிறாங்க. இவங்க புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரூம் மாதிரி. நீங்களும் அந்த ரூமில் போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கீங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த சாமும் சொன்னாவும் எப்படி இருக்காங்களோ, உங்களை விட்டு ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த ரூமுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் லுனாவும் வரா. அவளுக்கும் சின்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, லைப்ரரி இன்சார்ஜா. நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு லைப்ரரி இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்கடி. ஓஹோ வா 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 சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் லுனாவும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஆனீங்கன்னா ஒரு வாட்டி நீங்களும் ஒரு பையன் வந்து மேலே கல்லை இது பண்ணிவிட்டு உங்கள் கூட சண்டை போட்டிருக்கும் போது அப்போ தான் லூனா வந்து உங்களுக்காக சண்டை போட்டிருப்பா. அப்போ தான் 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் 2 பேரும் விட்டு கொடுக்காம இருப்பீங்க. அவ்வளோ நல்ல ப்யூர் பாண்ட். உங்கள் 2 பேருக்கு ஒரே ரூம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. லூனோட ஒரே ஜோலி ஜோலிச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நீ வந்து கத்தாதடி, இது என்ன ஊர் நினச்சிட்டு இருக்கியா? அரண்மனைடி, ஏன்னா பார்த்து நினைப்பாங்க நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இந்த அப்பா கொஞ்சம் ஜங்குக்கை காட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதிக்கிட்டு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். தூங்கி விழுறான். அப்போ வந்து ஜிமின் வந்து டேய் மச்சான் என்னடா பண்ணுற? எனக்கு தூக்கமாக வருதுடா. யாடா இதை கண்டுபிடிச்சா தான் ஹிஸ்ட்ரியை? எப்படியே ஃப்யூச்சர் நம்ம ஹிஸ்ட்ரின்னு எவனோ ஒருத்தன் படிப்பான். நம்ம ஏன்டா திருப்பி ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கணும்? போடா. அதான் மச்சான், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும். நம்ம வந்து அவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுருவா தானே அவங்கள மாதிரி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். டேய் கழுத்தை அடுக்கு முடிஞ்சிட்டு குத்துவேன் வாய் டொக்காட்டா சொல்ல. ஜிமினோ இவன் ஒருத்தன் ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜிமினும் எவ்வளோ அசிஸ்டன்ட் இருந்தால் கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் ஜிமினுக்கும் ஜங்குக்கும். அம்மா வந்து ஜங்குக்கோடைய ஹிஸ்ட்ரி சார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. இவர் வந்து ஜங்குக்கும் டக்குன்னு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போதும் இன்றைக்கி இது போதும் அண்ணா சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்ல வராது. போதும் சொல்ல அவரும் நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் வந்து ஐயோ
போன்னு சொல்லிட்டு ஜங்கு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஏன்டா கத்துற? முடியல மச்சான், வா மச்சான் வெளியே போகலாம். டே நீ அடிசம் போடுறடா. என்னடா அடிசேன்? 2 நாள் உனக்கு பதவி விழா வேலை செய்யப்படாங்க. ஓ அதான்டா இதாவது முன்னாடி ஏதோ வெளியெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ அது கூட முடியாது. கடுமை. டே ஏன்டா எல்லாத்துக்கும் கோவப்படுற? போட எனக்கு நார்மல் மனுஷங்க வாழ்க்கை வாழணும்னு ஆசைடா. எங்கள் அப்பா சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து அவன் எப்போ ராஜ்யம்குள்ளே வரலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டா. இவன் ராஜ்யத்துக்கு எப்போ போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? பொத்து வேலையை பாரு. சில பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிம்மின்னு சொல்கிறான், மின்னு இருக்கால்ல? ஆமாம், மின்னுடைய பொண்ணு உங்களுக்கு அசிஸ்டண்டாக போட்டிருக்காங்களாம்மா. என்னது, மின்னுடைய பொண்ணா? ஆமாம், பொண்ணு அசிஸ்டண்ட்டாவா? புரியல. அதானே தெரில, உங்களோட அம்மா தானே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை வருஷம் சொல்லிருக்கீங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வராதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அவங்க. டேய் நினைக்கிறவங்களெல்லாம் கிடையாதுடா, நல்லவங்க தான்டா. அவங்களா எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டு அந்த பிளேஸில் வந்து உட்காந்தவங்க நல்லவங்களோ? டேய் அவங்களுக்கு என்னன்னு கரெக்டாக தெரியாமல் சொல்ல முடியாதுடா. டேய் எனக்கு தெரியும்டா அவங்கள பார்த்து. எங்கள் அம்மாவை இது பண்ணிட்டு வந்தவங்க தானே. எனக்கு அதை மழையத்தனலாம் எனக்கு என்ன இது இல்லை சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு போயிட்டாங்க. இவன் வந்து எனக்கு எப்போ சொல்லணும் சொல்லிட்டு தலைமையில் அழைச்சிக்கிட்டு போகிறான். அப்போ வந்து நீங்களும் வெளியே வரீங்க. கரெக்டாக ஜங்குக்கு கோவமாக வெளியே வந்திருப்பான். அப்போ தெரியாமல் நீங்கள் போய் ஜங்குக்கு தலை மேலேயே இடிச்சு கீழே விட. நீங்கள் வந்து கையில் வந்து புக்ஸ் வச்சுருப்பீங்க, டக்குன்னு கீழே விட. உங்களுக்கு தெரில அது வந்து ஜங்குக்குன்ட்டு. நீங்கள் வந்து அறிவில்லை கண்ணு தெரில வந்து தானே இருக்கேன், பெரிய முந்திரி கொட்டை பால் முன்னாடி போயிட்டே இருக்க. ஜங்குக்கு ஷோபா ஷாக் ஆயிடுச்சு. யாருன்னா என்ன பண்ண நம்மளை போய் இது திட்டுது, ஒரு அடிசராக இருந்துக்கிட்டு என்ன திட்டுதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்து கீழே புக் எடுத்துட்ருக்கீங்க. யார் நீ? வாயா யானின்னு கேட்டேன். நான் வையன். அப்போ தான் ஜங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறது மின்னுடைய பொண்ணு வையன்னுட்டு. மின்னுடைய பொண்ணா? நீங்கள் வந்து யாரா அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் நினச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, ஆமாம், ஓ நீ தான் அசிஸ்டண்ட்டா? உங்கள் அசிஸ்டண்ட்டா? உங்களுக்கு அப்போ தான் மண்டக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உங்கள் அசிஸ்டண்ட்னா அப்போ ஜங்குக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு மூவ் பண்ணிட்டு, அட சரி சொல்லு. இப்போ தான் தெரியுது முன்னபடியாக இருக்க. நீ வந்து மனசு கூட அவங்க பொண்ணு அவங்க பாடி இல்லாமல் போச்சுட்டு ஆயா பாடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசு கூட திட்டிக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்குறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டான். நீங்கள் வந்து ஏன் இவன் பைத்தியக்காரனாக இருப்பானான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அண்ட் நான் இந்த எஃப்எஃப் இங்கே முடிச்சுக்கிறேன். ஒரு குட்டி எஃப்எஃப் தான். நான் நெக்ஸ்ட் வீட்டில் வந்து கொஞ்சம் வேணால் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட்னா சொல்லுங்கள். I will continue and think you like it and thank you. Bye.